வணக்கம். சித்தர்கள் சரித்திரம். எழுதியவர் P.N. பரசுராமன். சிவவாக்கியர். ஆன்மீகவாதிகள் பலருக்கு மட்டுமல்ல, மேடைக்கு மேடை நட்டகலை சுற்றி வந்து எனும் பாடலை சொல்லும் சிறப்பு பேச்சாளர்களில் கூட பலருக்கு இந்த பாடலின் ஆசிரியர் யார் என்பதே தெரியாது. பலர் நினைப்பது போல இந்த பாடலின் ஆசிரியர் நாத்தியருமல்ல. இந்த பாடலின் ஆசிரியர் பஞ்சாட்சர உண்மையையும் அதன் வகைகளையும் சிவனையும் ராமனையும் பற்றி மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். ராமநாதத்தின் பெருமையையும் பேசியிருக்கிறார். அவர்தான் சிவவாக்கியர். பிறக்கும் போதே சிவ சிவ என்று உச்சரித்துக் கொண்டு பிறந்ததால் சிவவாக்கியர் என்னும் பெயர் பெற்றார். இளம் வயதிலேயே கால தத்துவத்தையும் மகா தத்துவத்தையும் நன்றாக உணர்ந்தார். மன்மதனையும் வெல்லும் வடிவழகோடு திகழ்ந்தார். காசியின் பெருமை பல சொல்ல கேட்ட சிவவாக்கியருக்கு காசிக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சமயம் உண்டானது. நமக்கெல்லாம் நல்ல எண்ணம் உண்டானால் அது சுலபத்தில் செயலுக்கு வராது. ஒருவேளை வந்தாலும் நீண்ட காலம் ஆகிவிடும். ஆனால் சிவவாக்கியருக்கோ அது உடனேயே செல்லில் வந்துவிட்டது. ஆமாம், சிவவாக்கியர் காசிக்கு கிளம்பிவிட்டார். சில நாட்களில் காசியை அடைந்தார். அப்போது காசியில் ஒரு சித்தர் வாழ்ந்து வந்தார். அவருடைய தொழில் செருப்பு தைப்பது. எல்லோர் காலையும் பார்த்து சரி செய்து கொடுப்பதோடு தன் காலை மூச்சுக்காற்றையும் கட்டுப்படுத்த தெரிந்தவர். ஆமாம், அந்த சித்தர் பிரணாயாம வித்தையில் தேர்ச்சி பெற்றவர். நல்ல குணங்கள் நிறைந்தவர். உண்மை உணர்ந்த சிலர் அவர் போற்றினார்கள். விவரம் தெரியாத பலர் அவர் செய்யும் தொழிலை குறித்து இழிவாக பேசினார்கள். சித்த புருஷரோ பாராட்டுதலை நினைத்து மகிழவும் இல்லை, பழிப்பதை கேட்டு படபடக்கவும் இல்லை. சித்த புருஷன் பெருமை காசிக்கு வந்த சிவவாக்கியர் காதில் விழுந்தது. போயும் செருப்பு தைப்பவர் இவரை போய் நாம் பார்ப்பதா என்று சிவவாக்கியர் எண்ணவில்லை. சித்தர் இருக்கும் இடத்தை விசாரித்துக் கொண்டு அங்கு போனார். தாமரை குளத்தில் இருக்கும் தவளை தாமரை பூவில் இருக்கும் தேனை குடிக்காது. ஆனால் எங்கிருந்தோ வரும் வண்டு தாமரை பூவில் உள்ள தேனை குடிக்கும். அதே போல் காசியில் இருந்த சித்தரின் மகிமை அங்கு உள்ளவர்களே பல பேர் அனுபவிக்கவில்லை. எங்கிருந்தோ வந்த சிவவாக்கியர் அனுபவித்தார். தன் இருப்பிடம் தேடி வந்த சிவவாக்கியரை பார்த்ததும் சித்தர் அவரை இனிமையாக வரவேற்று ஒரு பலகையை போட்டு அதன் மேல் உட்காரும்படி அன்போடு சொன்னார். சித்தர் பார்வையில் இருந்த கனிவு, பேச்சில் இருந்த இனிமை, உபசரிப்பில் இருந்த அன்பு, இம்மூன்றும் சிவவாக்கியரை கவர்ந்து விட்டன. சித்தர் தந்த பலகையில் உட்கார்ந்தார். உலகமே தன்னை விட்டு நழுவுவது போலும், சொல்ல முடியாத ஆனந்தத்தை தான் அடர்ந்தது போலவும் உணர்ந்தார். ஆனால் சிவவாக்கியர் அந்த பேரானந்தத்தை குலைக்கும்படியான கேள்வி ஒன்றை சித்தர் வினாவினார். சிவவாக்கியா, செருப்பு தொழில் செய்த காசு என்னிடம் இருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டு போய் என் தங்கையான கங்காதேவியிடம் கொடுத்து விடு என்று சொன்னவர் தன் பக்கத்தில் இருந்த பேச்சுரக்காய் ஒன்றை சிவவாக்கியரை நோக்கி தள்ளி, இதோ இந்த பேச்சுரக்காயை ஒரு கசப்பாக இருக்கிறது, இதன் கசப்பையும் கழுவி கொண்டு வர வேண்டும், உன்னால் முடியுமா என்று கேட்டார். சித்தர் தரிசனத்தில் தன்னையே இழக்கக்கூடிய நிலையில் இருந்த சிவவாக்கியர் சித்தர் சொன்னது நடக்குமா, அதை தன்னால் செய்ய முடியுமா என்று சந்தேகப்படவில்லை. அவர்தான் முதல் பார்வையிலேயே சித்தர் அனுபூதிமான் என்பதை உணர்ந்து விட்டாரே. அதனால் சித்தர் அந்த காசையும் பேச்சுரக்காயும் எடுத்துக்கொண்டு கங்கையை நெருங்கினார். அடுத்த நிமிடம் சுழன்றோடும் கங்கையிலிருந்து வளையல் அணிந்த மென்மையான கையொன்று வெளியில் வந்தது. சிவவாக்கியர் அந்த கையில் காசை வைத்தார். உடனே வளையோசையுடன் அந்த கை தண்ணீரில் மறைந்தது. அதை கண்டு சிவவாக்கியர் சிறிது கூட ஆச்சரியப்படவில்லை. பேச்சுரக்காயை நீரில் அலம்பிக் கொண்டு திரும்பி வந்து சித்தரை வணங்கினார். சிவவாக்கியரின் பக்குவ நிலைமையை உணர்ந்த சித்தர் உதடுகளில் மெல்லியதான புன்னுருவல் ததும்ப, சிவவாக்கியா, நான் அவசரப்பட்டு விட்டேன். என் தங்கை மிகவும் வைதிகமானவள். இதோ அந்த தோல்பை தண்ணீரில் தோன்றுவாள். நீ அங்கே கொடுத்த காசை கேள், இங்கேயே அவள் கொடுப்பாள் என்று மறுபடியும் சிவவாக்கியரை தூண்டினார். அதன்படியே சிவவாக்கியர் கேட்டார். சித்தர் செருப்பு தொழிலுக்காக வைத்திருந்த தோல் பையிலிருந்து ஒரு கை வெளியே வந்தது. சிவவாக்கியர் கைகளில் காசை கொடுத்துவிட்டு மறுபடியும் பையில் மறைந்தது. சிவவாக்கியர்
அப்போதும் ஆச்சரியப்படவில்லை. அதைப் பார்த்த சித்தர், நம் மாணவன் பருவக்கம் அடைந்து விட்டான் என்று தீர்மானித்து சிவ ஐக்கியரை மிகுந்த அன்போடு தழுவிக்கொண்டார். உபதேசம் செய்தார். அப்பா சிவ ஐக்கியா, முத்தி நிலைக்கும் வரை நீ இல்லறத்தில் இரு என்று சொன்னார். அத்துடன் கொஞ்சம் மணல், பேச்சுரக்காய் இரண்டையும் தந்து இவற்றை சமைத்து தரும் பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று கட்டளையும் இட்டார். நல்ல சீடன் கிடைத்துவிட்ட நிம்மதி அவர் முகத்தில் தெரிந்தது. குருநாதரை வணங்கி அவர் தந்தைகளோடு சிவாய்க்கு அங்கிருந்து புறப்பட்டார். போன இடமெல்லாம் குரு உபதேசப்படி தவம் செய்தார். சாதனையின் விளைவாக சிவாய்க்கியர் நாக்கில் சரஸ்வதி நடனமிட்டாள். தானறிந்து அனுபவித்த அற்புதமான விவரங்கள் எல்லாம் பாடல்களாக வெளியிட்டார்.